ஜனநாயகன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். பார்ட் 6. வெளியீட்டு தாமதம், அரசியல் சர்ச்சைகள். ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சென்சார் மட்டும் இல்லை, சிஸ்டமும் சோதிக்கும். ஜனநாயகன் படம் ஷூட்டிங் முடிஞ்சதும் உடனே தியேட்டருக்கு வரல. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. ரிலீஸ் தாமதமான காரணம், இந்த படம் அரசியலை நேரடியாக பேசுற படம். சில காட்சிகள், சில டைலாக்கள் நிஜ வாழ்க்கை அரசியல் சம்பவங்களோட அதிகம் ஒத்து போனதாம். அதனால்தான் சில அரசியல் வட்டாரங்களில் ஒரு பயம், இந்த படம் வந்தா மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த பயமே ரிலீஸை தள்ளி போட்டது. சென்சார் கத்தரிக்க முயற்சி. சென்சார் போர்ட்டில் சில டைலாக்கள் ரெட் மார்க். இது நேரடியா ஒரு கட்சியே குறிக்குது மாதிரி இருக்கு. டைரக்டர் சொன்ன பதில், நாங்கள் கட்சியை குறிக்கல, குற்றத்தை குறிக்கிறோம். அந்த டிபேட் பல மணி நேரம் நடந்ததாம். கடைசில டைலாக் மாற்றம் இல்லாமல் வாய்ஸ் மாடுலேஷன், ஷார்ட்கட், சில ஃப்ரேம் டிரிம், இதோட பாஸ் கிடைத்ததாம். சில மாநிலங்களில் தடை முயற்சி, ஒரு குறிப்பிட்ட காட்சியால். சில மாநிலங்களில் இந்த படம் சட்டம் ஒழுங்கே பாதிக்கலாம் தடை கோரிக்கை வந்ததாம். ஆனா நீதிமன்றம் சொன்னது, ஒரு படம் கேள்வி கேட்கிறது என்பதற்காக அதை தடுக்க முடியாது. அது ஜனநாயகத்தின் ஒரு பகுதி. இந்த ஒரு தீர்ப்பே படத்தின் டைட்டிலுக்கு உண்மையான அர்த்தம் கொடுத்தது. மீடியா, சமூக வலைதள எதிர்வினை. ரிலீஸ்க்கு முன்னாடியே ட்ரெய்லர் வந்ததும் சோசியல் மீடியாவில் ஒரே விவாதம். இது ஒரு கட்சியே தாக்குதலா? இது ஒரு இயக்கத்துக்கான புரபகண்டாவா? இல்லையா இது மக்களின் குரலா? அந்த டிஸ்கஷனே படத்துக்கு இலவச ப்ரமோஷன். டைரக்டர் ஒரு இடத்தில் சொன்னார், இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு எனக்கு பயம் இல்லை. இந்த படம் கேள்வி கேட்கும் என்பதால்தான் சிலருக்கு பயம். அதனால்தான் ஜனநாயகன் ஒரு அரசியல் படம் மட்டும் இல்லை, ஒரு குரல், மக்களின் குரல், நியாயத்தின் குரல், ஜனநாயகத்தின் குரல்.